வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சமூக விரோதிகள் நடமாட்டம் உள்ள பகுதியில் புதிய நியாய விலைக் கடை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்பாடி அடுத்த சேனூர் ஊராட்சியில் புதிய அரசு நியாய விலை கட்டுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு ஜிஎன் நகர் பகுதியில் கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டது. இதை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்தில் முற்றுகையிட்டு பணிகளை தடுத்து நிறுத்தினர். இந்த இடத்தில் சமூக விரோதிகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதாகும். எனவே பொதுவான இடத்தில் நியாய விலைக் கடையை கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். காட்பாடி காவல் ஆய்வாளர் பேச்சுவார்த்தை நடத்தி வேறு இடத்தில் நியாய விலைக் கடை கட்டிடம் கட்டித்தருவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக கூறினர். இதையடுத்து முற்றுகையில் ஈடுபட்டவர்களை அனைவரும் கலைந்து சென்றனர். காட்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட சேனூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடத்தில் நியாய விலைக் கடை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திறந்து வைத்தார்கள். அப்போது வாடகை என்று திறந்து வைத்தார்கள். அதை எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தினார்கள். தற்போது எங்களுக்கும் அறிவுரை சொல்லாமல் எங்களுக்கும் தெரிவிக்காமல் ஜிஎன் நகர் பகுதியில் இந்த நியாய விலைக் கடைக்கு பூஜை போட்டுள்ளார்கள். எங்களுக்கு முன்கூட்டியே யாருக்கும் அறிவிக்கவில்லை. காரணம், வயது முதியவர்கள் இந்திரா நகரிலும் இருக்கிறார்கள், ஜெய்பீம் நகரிலும் இருக்கிறார்கள். இப்போ என்னென்னா அவங்களால தூக்க முடியல. ரெண்டாவது சமூக விரோதிகள் ஒரு பக்கம் அந்த பக்கம் இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க. அவங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் எல்லாத்துக்கும் உட்பட்ட ஒரு பொது இடத்துல அந்த நியாய விலைக் கடையை அமைச்சா குறிப்பாக பெண்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நாங்கள் இது பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி ரேஷன் கடை சேனூரில் இருந்தது. சேனூர்லேருந்து யாரை கேட்காம இங்கே பிரிச்சுன்னு வந்தாங்க. அதுக்கும் நாங்கள் அங்கேயே எடுத்தோம். இப்போ திடீர்னு என்ன பண்ணாங்க, யாருக்கும் முன் அறிவிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. பல நேரத்தில் இந்த மாதிரி நாங்கள் பூஜை போட்டு இருக்கோன்னு திடீர்னு அறிவிச்சா எங்களுக்கு அங்கேருந்து சுமை தூக்கல எங்களால் முடியாது. குறிப்பாக பெண்களால் முடியாது. இது நீர்பிடிப்பு பகுதி. இதில் எப்படி அப்ரூவ்டு கொடுத்தாங்க, இது எப்படி கட்டுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. காரணம்னா இது அரசு அதிகாரிங்க இதில் தலையிட்டு இதில் இந்த இடத்துல கட்டலாமா, இது யார் ஜிஓ போட்டது, இது குறிப்பாக எங்களுக்கு தெரிவிக்கணும். அப்படி இல்லையா எங்களுக்கு பழையபடி சேனூர்லேயே மாற்றி கொடுத்துருக்கோம். எங்களுக்கு இங்கே வேண்டாம். நகரில் தான் திறந்தாங்க. ஜெய்பீம் நகர்லேருந்து எடுக்கும்போது ஜெய்பீம் நகர் உள்ள மக்களுக்கும் இந்திரா நகர் உள்ள மக்களுக்கும் தெரிவிக்கணுமா வேண்டாமா? தெரிவிக்கணும் தானே. இந்த மாதிரி ரேஷன் கடை இங்கே பூஜை போடுறோம், அந்த கடையை இங்கே நாங்கள் மாற்ற போகிறோம், இது நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க போகிறோம். பழைய குழி நோண்டிட்டு கம்பி கட்டிட்டு பேருக்கு இப்போ நாங்கள் மக்களெல்லாம் சேர்ந்து எங்களால் போய் அங்கே ரேஷன் கடை எங்களால் வாங்க முடியாது, எங்களால் நடந்து போக முடியாது. எங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருக்குதோ அந்த இடத்துல அமைச்சு கொடுங்க. அது சர்வே நம்பர் கூட ஒருத்தர் கொடுத்துருக்காரு. இந்த சர்வே நம்பரில் கட்டலாம், பொது விநியோக கட்டடம் கட்டலாம் அப்படின்னு அவர் சர்வே நம்பர் கொடுத்துருக்காரு. இங்கே கட்டுறதில் முழுமையாக எங்கள் குறிப்பாக எங்கள் பெண்களுக்கு என்ன சொல்கிறது இஷ்டம் இல்லை. ஆகவே
காட்பாடி ஒன்றியத்திலேருந்து நாங்கள் சேனூர் பஞ்சாயத்து நாங்கள் இருக்கிற இடம் வந்து துரைமுருகன் ஐயா வந்து எங்களுக்கு 3 ஊரை சேர்ந்தது எங்கள் ஊர். அதில் நடு மத்தியத்தில் வந்து இருக்கிற ஜெய்பீம் நகரை சேர்ந்த இடத்துல வந்து துரைமுருகன் ஐயா எங்களுக்கு ஒரு ரேஷன் கடை திறந்து வச்சாரு. இப்போ வந்து எங்களுக்கு சொல்லலை கொள்ள அதுக்கு பின்னாடியே கொஞ்சம் இடம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல யாரையுமே கேட்காத மறைமுகமாக லாஸ்ட் இடத்துல இருக்கிற ஊரில் வந்து கட்டுறாங்க. இந்த இடத்துல எங்களுக்கு அது முள்ளு தோப்பெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. அதனால வந்து எங்களுக்கு எங்க ஐயா திறந்து வச்சாரோ அவர் கையால் அதுக்கு பின்னாடி இடம் இருக்குது, அங்கே எங்களுக்கு கட்டி கொடுக்கணும். பக்கத்துல வந்து இருக்கிற உண்மை நான் சொல்கிறேன். இதுவரையிலும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு தகவலும் சொல்கிறது கிடையாது. இதையும் வந்து தெரியாததான் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் இருக்கிற 10 ஊருக்கு கூட எங்களுக்கு சொல்லலை. 10 பேர் கட்ட கூட இதை வந்து சொல்லலை. நாங்கள் இதை கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொல்லாத எடுத்து வந்து மறைமுகமாக இன்னைக்கு வந்து கட்டுறோன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் வந்து இதை வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எங்களுக்கு எங்கே திறந்து வச்சாங்களோ அதுக்கு பின்னாடி இடம் இருக்குது, அங்கேயே கட்டி கொடுங்க. அவங்க சுயநலத்துக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்.